துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிய உறவு ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போனது? சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் உறவுகளுக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக உயரிய சிம்மாசனத்தை நீங்கள் எப்போதுமே கொடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட சில உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் எப்போதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஒரு நட்போ அல்லது காதலோ உங்களை நாடி வந்தால் அவர்களுடைய அத்தனை குறைகளையும் நீங்கள் மறந்துவிட்டு அவர்கள் உங்களுடைய உயிராக நீங்கள் நினைத்து பழகுவீங்க. ஆனால் அவர்கள் அதற்கு முன்பு உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சில சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்திருப்பார். அந்த ஒரு தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்த மறு நிமிடமே மீண்டும் அந்த ஒரு நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளாகவும் இருக்கும். இன்னும் சில நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஊரே அவங்களை ஒதுக்கி வைத்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் நமக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்ததால் அவர்களிடம் நீங்கள் மட்டுமே பேசவா ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த அந்த ஒரு முக்கியமான உறவு உங்களை ஏமாற்றி விட்டிருக்கும். அது உடனே ஏமாத்திருக்காது. சில நாட்கள், சில வருடங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு ஏமாற்றமானது நடந்திருக்கும். ஏமாற்றி விட்டு உங்களை சுற்றி இருந்த உலகத்தையே உடைத்து எரிந்து விட்டு சென்றிருக்கும். உங்க கூட இதற்கு முன்னாடி இருந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது போக வைத்திருக்கும். போக வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பித்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய அதீத எதிர்பார்ப்பு மற்றும் எல்லையற்ற பாசம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தடைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத சில வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய அதீத எதிர்பார்ப்பு மற்றும் எல்லையற்ற பாசம்தான் நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு பின்னால் எந்த விதமான சுயநலமும் இல்லை என்பதால் அவர்களுடைய சுயநல கணக்குகளை உங்களுடைய இதயத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க அவர்களின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் சுமந்த போதும் அவர்கள் உங்களை ஒரு பாரமாக நினைத்து விலகிய தருணங்கள் உங்களை முழுமையாக உடைத்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் இது உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் சொல்லவா ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில தியாகம் செய்திருப்பீங்க, அந்த ஒரு தியாகத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை திறந்து பார்த்தால் அதனுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் தியாகம் என்ற ஒரு வார்த்தை இரத்த கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு நிலைமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு பிடித்த ஆடம்பரங்கள், உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கள் என அனைத்தையும் நீங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவும் மற்றவர்களின் நல்வாழ்விற்காகவும் மிக சாதகமாக நீங்கள் தியாகம் செய்திருப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் உடனடியாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய துணையோ அல்லது என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய பெற்றோரோ நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை தேடி கொடுப்பீங்க. இது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டுமே இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்தாலும் சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இத்தனை தியாகங்களை செய்த பிறகும் இன்னொரு உலகம் உங்களுக்கு கொடுத்தது என்னவோ நன்றியற்ற வார்த்தைகளும் நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற ஒரு ஏளன கேள்விகளும் தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்க எல்லாருக்கும் முன்னால போய் நின்றுருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள்னு வந்த போது எந்த ஒரு நபரும் உங்க கூட இருந்திருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தேவையற்ற வழிகளையும் தேவையற்ற சில சுமைகளையும் மட்டுமே உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை தெரிவித்து நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணமும் தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும். அது எப்படி வளர்ச்சி அடையும் என்று தெரியுமாம்.
சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு ஆடம்பரமாக அழகாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை பிறவியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து நீங்கள் மட்டும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே புதிய ட்ரெஸ் போடுவது, எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் புதிய புதிய ஆடைகளை அணிவது, புதிய புதிய வாகனங்கள் வாங்குவது என்றெல்லாம் அவர்கள் இருந்து கொண்டும் இருப்பாங்க. அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த ஆசைகள் சிறு வயதில் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை அறிந்து அது எதையுமே நீங்கள் கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஓட்டி கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில காலங்கள் கழித்து உங்களுக்கு நீங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்த பிறகு நம்மளும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், நம்ம தான் சம்பாதிக்காமை என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். ஆனால் பணத்தட்டுப்பாடால் உங்களுடைய ஆசைகளை சுருக்கி கொண்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டுமே இருப்பீங்க. எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இரண்டும் ஒன்றாக பலம் பெற இருப்பதால் பணமும் தொழிலும் அசுர வேகத்தில் உங்களுடைய பக்கம் வரவும் ஆரம்பிக்கும். புதிய தொழிலானது தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் கனவு நனவாகக்கூடிய ஒரு நாளாக இதுதாங்க இருக்கும். இதுவரை முடங்கி கிடந்த உங்களுடைய சுய தொழில் அல்லது வியாபாரம் புதிய முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகையால் புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிக்கும். வற்றாத நதியை போல பணப்புழக்கம் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் செய்துவிடும். இதன் மூலம் உங்களுடைய பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட்டு உங்களுடைய சேமிப்பு பெட்டகம் வேகமாக நிரம்பவும் தொடங்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு நிமிடங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா ஒரே ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்குமே மாற்றிவிடும். நீங்க எப்போதும் எல்லோரிடமும் நியாயத்தையும் வாழ்க்கையில ஒரு நேர்த்தியையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. அதற்குரிய ஒரு மாபெரும் திருப்பு முனை அல்லது மாற்றம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நிகழவா ஆரம்பிக்கும். அது நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு புதிய ஊருக்கு மாறும் வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் துடைத்தெறியக்கூட ஒரு புதிய தொழில் ஒப்பந்தமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு மாற்றம் உங்களை இவ்வளவு காலம் வாட்டி வதைத்த அத்தனை தியாகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு 100% பெர்ஃபெக்டான சொகுசான பாதையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்க சந்திப்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதுவரைக்கும் அக்கம் பக்கம் உங்களுக்கு எதிரிகளாக மட்டுமே இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அவர்களும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இருந்தாலும் அளவான பேச்சு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இன்னும் நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்குள்ள காணப்படும். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. எழுதப்பட்ட ஒரு நிலைமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு பிடித்த ஆடம்பரங்கள், உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கள் என அனைத்தையும் நீங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவும் மற்றவர்களின் நல்வாழ்விற்காகவும் மிக சாதகமாக நீங்கள் தியாகம் செய்திருப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் உடனடியாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய துணையோ அல்லது என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய பெற்றோரோ நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை தேடி கொடுப்பீங்க. இது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டுமே இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்தாலும் சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இத்தனை தியாகங்களை செய்த பிறகும் இன்னொரு உலகம் உங்களுக்கு கொடுத்தது என்னவோ,
நன்றியற்ற வார்த்தைகளும் நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற ஒரு ஏளன கேள்விகளும் தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாருக்கும் முன்னால போய் நின்றுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள்னு வந்தபோது எந்த ஒரு நபரும் உங்கள் கூட இருந்திருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து தேவையற்ற வழிகளையும் தேவையற்ற சில சுமைகளையும் மட்டுமே உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை தெரிவித்து நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணமும் தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும். அது எப்படி வளர்ச்சி அடையும் என்று தெரியுமாம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு ஆடம்பரமாக அழகாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை பிறவியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து நீங்கள் மட்டும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே புதிய ட்ரெஸ் போடுவது, எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் புதிய புதிய ஆடைகளை அணிவது, புதிய புதிய வாகனங்கள் வாங்குவது என்றெல்லாம் அவர்கள் இருந்து கொண்டும் இருப்பாங்க. அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த ஆசைகள் சிறு வயதில் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை அறிந்து அது எதையுமே நீங்கள் கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஓட்டி கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில காலங்கள் கழித்து உங்களுக்கு நீங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்த பிறகு நம்மளும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், நம்ம தான் சம்பாதிக்காமை என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். ஆனால் பணத்தட்டுப்பாடால் உங்களுடைய ஆசைகளை சுருக்கி கொண்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டுமே இருப்பீங்க. எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இரண்டும் ஒன்றாக பலம் பெற இருப்பதால் பணமும் தொழிலும் அசுர வேகத்தில் உங்களுடைய பக்கம் வரவும் ஆரம்பிக்கும். புதிய தொழிலானது தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் கனவு நனவாகக்கூடிய ஒரு நாளாக இதுதாங்க இருக்கும். இதுவரை முடங்கி கிடந்த உங்களுடைய சுய தொழில் அல்லது வியாபாரம் புதிய முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகையால் புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிக்கும். வற்றாத நதியை போல பணப்புழக்கம் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் செய்துவிடும். இதன் மூலம் உங்களுடைய பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட்டு உங்களுடைய சேமிப்பு பெட்டகம் வேகமாக நிரம்பவும் தொடங்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு நிமிடங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா ஒரே ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்குமே மாற்றிவிடும். நீங்க எப்போதும் எல்லோரிடமும் நியாயத்தையும் வாழ்க்கையில ஒரு நேர்த்தியையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. அதற்குரிய ஒரு மாபெரும் திருப்பு முனை அல்லது மாற்றம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நிகழவும் ஆரம்பிக்கும். அது நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு புதிய ஊருக்கு மாறும் வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் துடைத்தெறியக்கூட ஒரு புதிய தொழில் ஒப்பந்தமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு மாற்றம் உங்களை இந்த அளவுக்கு இவ்வளவு காலம் வாட்டி வதைத்த அத்தனை தியாகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு 100% பெர்ஃபெக்டான சொகுசான பாதையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்க சந்திப்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இது வரைக்கும் அக்கம் பக்கம் உங்களுக்கு எதிரிகளாக மட்டுமே இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அவர்களும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இருந்தாலும் அளவான பேச்சு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள் மூலம்